என்னுடைய பார்வையில் நீங்கள் ஏன் அப்படிக்கிறீங்க? நான் தேவைப்படுறேன். நான் ஒருத்தன் தேவைப்படணுன்றதுக்காக ஒரு 1000 பேரையா துக்கப்படுத்துவேன். நான் கடவுள்கிட்ட தான் கேட்குறேன். நான் ஒருத்தன் வேணுன்றதுக்காக 1,00,000 பேரை துக்கத்தை பற்றிவேன்னா அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? 1,00,000 பேர் துக்கமாகிறதுக்காக தான் உன்னை உருவாக்கணுன்றான். புரியுதா? என் கேள்விக்கு கடவுள் சொல்கிற பதில் என்ன? நீ உருவாக்கிட்ட பேருக்கு அவங்க வரல, அவங்க உருவாக்கிட்ட பேர் தான் உன்னை அனுப்பிச்சிக்கிறேன். புரியுதா? நான் வந்துட்டு நான் 100 பேர் துக்கமாக இருங்க, நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் வரல. நீங்கள் எப்படி தான் இருந்தீங்க, அதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வியாபாரம்னு நினச்சிக்கிறான். நான் இப்போ பண்ணுறேன்னா அது வந்து வியாபாரம், நிச்சயமாக பணம் சம்பாதிக்கிறேன், அதில் எதாவது மாற்று கருத்துமே இல்லை. வியாபாரம் நினச்சி நானும் வியாபாரம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன். என்னை வியாபாரின்னு பார்த்து விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறான். நான் வியாபாரியே கிடையாது, வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் என்ன கிடையாது, என் வியாபாரம் விசேஷமானது, வேறு மாதிரி. நான் விற்கிறது எப்படின்னா அவன் எப்படின்னா சந்தோஷமாயிடுவானான்ட்டு. எப்படின்னா ஒரு எலி என்ன பண்ணிக்குது, எங்களுடைய பழைய கதை ஒன்று இருக்கும். பாட்டியின் வீட்டு பழம்பானை, பானை ஒரு புறம் ஓட்டையாடா, ஓட்டையின் வழியை சுண்டையிலேயே உள்ளே இருக்கிற நெல்லை தின்று உடல் ஊதி பெருத்தில் ஆச்சுடா. அதுமா ஓட்டையின் வழியே எலியும் வெளியே வர முடியாமல் உள்ளே மாட்டிக்கிச்சு. அதுமா பாட்டி ஒரு நாள் பானை திறக்கவே வெளியே வந்துச்சு. அந்த பாட்டி வளர்த்த போனால் அதை கச்சி சாப்பிட்டுச்சு. இப்படி ஒரு கதை இருக்குது. அண்மையில் ஒரு கதை வச்சேன். ஒரு டப்பாக்குள்ளே போயிடுச்சு ஒரு எலி, சாப்பிட்டுனே வந்தது, உள்ளே போயிடுச்சு, எகிரி குதிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. திறந்தே தான் இருக்குது மேலே மூடி, ஆனால் சாப்பிட நல்லா உள்ளே போயிடுச்சு. அதுமா எல்லா பொருளும் கொண்டு நல்லா வளமையாகவும் செழுமையாகவும் ஆயிடுச்சு. சாப்பாடு அலமா இல்லை, வெளியே போகலான்னா வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. அப்போ வந்து வசதி பொருள் தேவை இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் சௌகரியம்னு ஒன்று செஞ்சுங்கல்ல, அங்கே என்ன ஆகிட்டீங்க, உள்ளே போய் மாட்டினியோ. இந்த குறுகிய மனப்பான்மை எதுக்கு வந்தது அப்படின்னா, நான் எதனா உனக்கு கற்றுக்கினேன்னா அது சரி, கற்றுக்காதுக்கிறவங்களாம் தப்பு. நீங்கள் இதை வந்து வெளியே எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, கடவுள் மேலேருந்து வந்தார், ஆதாம் யாவால்னு 2 பேரை செஞ்சார், அப்படி தான் அப்படின்னா, நம்மால் ஒருத்தன் பாட்டு எழுதுறான், இவனுக்கு சம்மந்தமே இல்லை, இவன் மதமே வேறு. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆம்பளை பொம்பளை செஞ்சார், காதலி கற்றுக் கொடுத்தாரு. எத்தனை வயசில் செஞ்சார்? கடவுள் செஞ்சார்ல. ஆதாமுக்கு செய்யும்போது என்ன வயசு, என்ன வயசாலாம் செஞ்சார்?